ஹே கைஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு 3 to 4 பார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி போடலான்ற மாதிரி இருக்கேன். இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரெட்டா வாங்கி நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year 8 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறம் இது இது நல்லா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண திங்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 34 to 35 அந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கும், மேஜர் விஷயங்களும் இருக்கும். ஸோ கரெக்டாக வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ப்ளஸ் இது வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது வேரியன்ஸ் சூஸ் பண்றதுக்குமே வந்து பெனிஃபிட்டா இருக்கும்ன்றதுனால மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ த திங்ஸ் ஐ ரெக்ரெட் பையிங் திஸ் கரெக்டா கார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் திங், இந்த கார் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதே வந்து சேஃப்டிக்காகவும் கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் வந்து எங்க மிஸ் ஆகுது அப்படின்னா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஹைவேல வந்து ஹை ஸ்பீட்ல போகும்போது ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம பம்பியான ஒரு ரோட்ல போறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஷேக் வந்து பயங்கரமா இருக்கு உள்ள. ஸோ அது எனக்குன்னு இல்ல, பேசஞ்சர்ஸுமே ரொம்ப நல்லா ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் மாடரேட்டா 2த்தையும் பேலன்ஸ் பண்ற மாரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு குட்டி பள்ளம் மேடு வருது அப்படின்றப்ப நான் ஏத்துனோம்னா டமால் 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 டமால்னு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து மெயின் கன்சர்னா நான் வந்து இந்த கார்ல வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து 360 டிகிரி கேமரா. ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த எஸ்எக்ஸ் டெக் இந்த வேரியண்ட்டுக்கு அப்புறமாவது குடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு 20 லேக் மேல நம்ம போறோம் அப்படின்றப்ப, இந்த 360 டிகிரி கேமரான்றது வந்து ரொம்பவே அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராவும் இருக்கு. நம்மளுக்கு வந்து அசிஸ்ட் பண்றதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்துல வந்து 360 டிகிரி கேமரா குடுத்துருக்கலாம். ஆனா குடுக்கல. அந்த விஷயம் வந்து எனக்கு ஏன் குடுக்கல? இவ்ளோ பிரீமியம் காருன்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா வந்து குடுக்கலையே அப்டின்ற மாரி இருந்துச்சு. இப்ப நம்ம வெளில போய் போடணும் அப்டின்னா, இந்த டிஃபால்ட் இருக்க செட்ல வந்து நம்ம போடணுன்றப்ப கிட்டத்தட்ட 36,000 to 38,000 கிட்ட கேட்கறாங்க. ஸோ அத அவங்க வந்து ஆப்ஷனலா வச்சு குடுத்திருந்தாலே இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் அப்டின்ற மாரி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டோர்ஸ் வந்து நம்ம குளோஸ் பண்றம்போது அந்த தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த ஸ்மூத்னஸ் வந்து இல்ல. நார்மலா ஒரு 10 லேக் 8 லேக் கார்ல இருக்க மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ப இருக்கு அப்டின்னா பாருங்க. அந்த தட்ன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. கொஞ்சம் ஸ்மூத்தா நம்ம எவ்வளோ கம்மியா இது பண்ணாலுமே, அந்த தட் அப்டின்ற அந்த சவுண்ட் வந்து நல்லாவே கேக்குது. இப்ப நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெளில இருந்து ஒருத்தவங்க நார்மலாவே நம்ம தெரியும். கார்ல இருந்து இறங்குறவங்க வேகமா சாத்துவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு சாத்துனாங்க அப்டின்னா, டம்முன்னு நம்ம காதுல பயங்கரமா கேட்கிற மாரி இருக்கு. ஸோ அந்த கம்ப்ரஸ் பண்றதுக்கு அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குடுத்திருந்தாங்கன்னா, மேபி அந்த சவுண்ட் வந்து அரெஸ்ட் ஆகுமோ அப்டின்ற மாரி இருந்துச்சு. இது பின்னாடி பூட்மே வந்து நம்ம குளோஸ் பண்றோம் அப்டின்னா, டம்முன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து இவ்ளோ காசு குடுத்து வாங்குனதுல வந்து எனக்கு வந்து ஒரு இதுவா இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த ரெஸ்ட் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த டில்ட் ஆங்கிள் வந்து குடுத்துருக்கலான்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இல்ல. இப்படி இருந்தா தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்றப்ப, நம்ம செப்பரேட்டா ஒரு பில்லோ வச்சா மட்டும் தான் அது சப்போர்ட் இருக்க மாரி இருக்கு. ஸோ, இந்த டில்ட் வந்து குடுத்துருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. இந்த ஃப்ரண்ட் பொறுத்தவரைக்கும். இப்ப அதே வந்து இன்னொரு இது வந்து இப்ப நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா, இதையுமே வந்து 2 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இத வந்து 1 ஸ்டெப்பு ஃபுல்லா வந்து பின்னாடி போட்டுக்கலாம். இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த கேப் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். பட் நீங்க வந்து இத ரிக்ளைன் பண்றதுக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி இழுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதுல வந்து ஏசி வென்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா போகும். இந்த கேப் வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ இவ்ளோ காசு குடுத்து வாங்குறோம் அப்படின்றப்ப, ஒரு பிரீமியம் கார்ன்னு செல் பண்றாங்க எஸ்யூவி. அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட் மாரி குடுத்து, இத கவர் ஆற மாரி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாரி வச்சிருக்கலாம். ஆனா வைக்கல. இந்த கேப் வந்து வேஸ்ட்டா வந்து நம்மளுக்கு ஏசி வந்து இதுல நெறைய ஃபாலோ ஆற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காரும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஏசி வென்ட்ஸ் கிடையாது. இங்க மட்டும் தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதனால என்னன்னா, அவங்க வந்து எனக்கு அதிகமா வந்து காத்து வரல அப்படின்ற மாரி சொல்றாங்க. மேபி இந்த இடத்துல எதனா ஒரு வென்ட் மாரி குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்ற மாரி நெறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஏசி த்ரோ வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.
அந்த உள்ள இருக்க லிக்விட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2020 சம்திங் அந்த டைம்க்கு அப்புறம் மாத்திட்டேன்ற மாரி சொன்னாங்க. அது அந்த ரீசன்னாலயான்னு தெரியல. ஏசியோட சில்னஸ் வந்து யூசுவலாவே கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஃபுல் ப்ளோல வைக்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கு. எந்த குறையும் கிடையாது. ஆனா பின்னாடி இருக்கவங்களுக்கு இந்த வென்ட்ன்றது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பத்தல. லாங் டிரைவ்லாம் போம்போது அவங்க வந்து ஏசி பத்தலன்னு சொல்ற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ரெஸ்ட் வந்து குடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து குடுத்துருக்கலாம் சென்டருக்கு. சென்டருக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் குடுக்கல அவங்க. ஸோ அட்லீஸ்ட் இத வந்து நானு மேல ஏத்தி, நான் வேணுன்றப்ப வச்சுக்கிட்டு, இல்லாதப்ப எடுத்தா நல்லா இருக்குன்ற மாரி இருக்கும். பட் இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கும் இதுல. ஆனா இந்த ஆ ஹெட் ரெஸ்ட்டும் வந்து குடுத்திருந்தாங்க அப்டின்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுலயுமே அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மென்ட் தான் இருக்குமே தவிர, டில்ட் இல்ல. ஸோ வேணுன்ற மாரி கம்ஃபர்டபுளா வந்து நம்மளால வச்சுக்க முடியாது. இது வந்து ஒரு மேஜர் கன்சர்னா பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்டினியூஷன் வந்து நாளைக்கு வரும். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். ஸோ லைனா வந்து அது வந்துட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டே வந்து 6 to 8 பிஎம்க்குள்ள என்னோட ஆடியன்ஸ் அனலைசிஸ்ல எந்த டைம் காமிக்குதோ அந்த டைம் வச்சு பூஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் இப்பதான். ஸோ நீங்க பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம வேற எதனா உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்றியேன்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுவீங்க. அதையுமே போடுங்க. நான் எதனா கரெக்டா சொல்லியிருந்தேன் அப்படின்னாலுமே அதையுமே சொல்லுங்க. நீங்க மேபி மேபி ஆல்ரெடி கிரெட்டா யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. பை பை. சி யூ.